அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் சித்திரை மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை, வளர்பிறை 17/4/2024. நவமி திதி மதியம் 3:15 வரை. அதன் பிறகு தசமி திதி. ஆயில்யம் நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. சித்த யோகம் இன்றைக்கு உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மேஷ லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியன், கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவானுடன் செவ்வாய், மீனத்தில் சுக்கிரன் ராகுடன் புதன் வக்ரமாக. இன்றைய விசேஷம் ஸ்ரீ ராமநவமி இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? கடன் பைசல் செய்ய, வாகனம் விற்க, விவகாரம் பேசி முடிக்க, முச்செடிகள் நட, மதில் சுவர் எழுப்ப, வழக்கு தொடர நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வார்த்தைகள் பலம் வாய்ந்த ஆயுதம். அதை தாக்குவதற்கு பயன்படுத்தாதீர்கள், தற்காத்து கொள்ள பயன்படுத்துங்கள். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் பேசினாலே எல்லாரும் உருகி போயிடுவாங்க. உங்களுடைய பேச்சில் ஒரு அன்பு இருக்கும், ஒரு யதார்த்தம் எல்லாமே இருந்துருக்குங்க. யாரையும் காயப்படுத்தும்படி பேசாமல் எல்லோரிடமும் நேசமாக பேசக்கூடியவர்கள், பாசமாக பழக கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் சுகாதிபதி சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறதுனால வீடு மாறுறது அல்லது இருக்கிற வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, புது எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்குறதுன்னு இன்றைய நாள் பரபரப்பாகவே இருந்து கொண்டிருக்குங்க. அதே மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சொத்து அமையிறது, அதுக்கு ஏதாவது முன்பணம் கொடுக்கலாமா அப்படிங்கிற யோசனைகளும் இன்னைக்கு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள்லாம் கொஞ்சம் தேடி பேசுவாங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்ட பாருங்க. குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ரொம்ப நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல. லாபஸ்தானத்தில் லாபாதிபதி உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் லாபம் உண்டு. சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோகஸ்தானத்தை இன்னைக்கு சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அலுவலகத்தில் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கும். தேங்கி கிடந்த சில வேலை சுமை அதெல்லாம் தீர்ந்து எல்லா வேலைகளையும் செய்து முடித்து காட்டுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும். ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, சில நேரங்களில் சிலரால் வழிகள் கிடைக்கும். ஆனால் சிலரால் சில நேரங்களில் வழிகள் மட்டுமே கிடைக்கும். ஆமாங்க, வழிகள் கிடைத்தாலும் வழிகள் கிடைத்தாலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு தனக்கென ஒரு தனி வழியை அமைத்து கொண்டு வலிமையாக போராடி ஜெயிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் தைரியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால தடாலடி முடிவுகள் எடுக்கும் நாளாக உங்களுக்கு இருக்குதுங்க.
சந்தோஷம் உங்களை தேடி வரும். அறகுறையாக நின்று போன காரியங்கள் வெற்றிகரமாக இன்னைக்கு முடியும். பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. படிப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லாமல் அவங்களுடைய உயர் படிப்புக்கு என்ன பண்ணலாம், இந்த விடுமுறையில் அவங்க கேட்டதெல்லாம் நாம் செய்து தரணும் அப்படின்னு இந்த விடுமுறை காலத்தில் அவங்களுக்கு வேண்டியதையும் நீங்கள் செய்து கொடுப்பீங்க. அதே மாதிரி சகோதர வகையிலையும் சின்ன சின்ன உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்பு இருக்குது. ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால ஊர் பொது காரியங்கள், ஊர் திருவிழா இதெல்லாம் முன்னால் நின்று எடுத்து கட்டி செய்து எல்லா வகையிலுமே எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா முக்கியமான கிரகங்கள் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. முடிக்க முடியாத சில விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி முடிப்பீங்க. சவால்களிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மேலதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் செலவுகள் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன விவாதங்கள் வந்து விலகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, யாருக்கெல்லாம் நல்லது செய்தோம் நன்மை செய்தோம் என்பதை மனதில் வைத்து கொள்ளாதே. யாருக்கும் தீமை செய்யக்கூடாது என்பதனை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள். ஆமாங்க, இந்த மாதிரி பெரியவங்க சித்தர்கள் சொல்வதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றி எல்லோருக்கும் நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று சின்ன வயசிலிருந்து படிக்கிற காலத்திலிருந்து பழகினவங்களுக்கெல்லாம் பாசமாக நல்லது செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும் சூரியனும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. நீங்கள் கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட இன்னைக்கு கேட்டு பார்க்கலாம். அதில் ஒரு பகுதி உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். புது பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் தனாதிபதி சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதுவும் உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். உங்களுடைய பேச்சை எல்லாரும் கேட்டு நடந்துப்பாங்க. உங்கள் ஆலோசனைகளையும் ஏற்றுப்பாங்க. ஆளுமை தன்மை இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. வெளிவட்டாரத்தில் கூட இன்னைக்கு நீங்கள் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. 11ஆம் இடம் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் கிடைக்கும். சொத்து பத்து வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு உங்களுக்கு பலிதமாகுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். சந்தை நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு சாமர்த்தியமாக கை நகர்த்தி லாபம் சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் போட்டிகள் பொறாமைகள் எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் நல்ல பேர் எடுப்பீங்க. மேலதிகாரிகளும் உங்கள்கிட்ட பாசமாக பேசுவாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, ஒருவர் மற்றவரை பற்றி நம்மிடம் தவறாக பேசும் பொழுதுதான் நம்மை பற்றி அவர் யாரிடம் என்ன பேசுவார், எப்படி பேசுவார், எதை சொல்வார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும். ஆமாங்க, அதனால தான் அடுத்தவங்க அப்படி இப்படி அவங்கெல்லாம் சரியில்லை அப்படின்னு யாராவது ஏதாவது சொல்ல வந்தால் அதை பற்றி எனக்கு என்னங்க இருக்குது, உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை ஆகணுமா அதை பேசுங்கங்க. அடுத்தவங்களை பற்றி குறை பேசிக்கிட்டு குறை
குறை சொல்லிட்டுலாம் இங்கே வராதிங்க அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் குறை சொல்லி திரிபவர்களை எல்லாம் விரட்டி அடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சோர்வு களைப்பு கொஞ்சம் இருக்கும், வேலை சுமை இருக்கும். யாருமே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த குடும்பத்துக்காக நான் எப்படியெல்லாம் ஓடி ஓடி உழைச்சின்னு இருக்கேன் தெரியுமா, யாருக்காவது நன்றி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தையும் இன்னைக்கு கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு இன்னைக்கு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, கோவப்பட்டீங்க, ஆவேசமாலாம் பேசுனீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வேலைகளும் நல்ல விதத்தில் முடியும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. வெளிவட்டாரத்திலையும் இன்னைக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் லாபம் குறைவாக இருக்கும். மற்றவங்களுக்கு இன்னைக்கு அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு சின்ன சின்ன வேலை சுமைகள், மறைமுக எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லாவற்றையும் இன்னைக்கு நீங்கள் தாண்டி மேலே வருவீங்க. ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கடினமாக தோன்றினாலும் முகத்துக்கு நேராக பேசி விடுபவர்கள் ஒருபோதும் துரோகத்தை செய்வதில்லை. ஆமாங்க, நீங்கள் கூட அப்படித்தாங்க. யாராக இருந்தால் எனக்கு என்ன, என் மனசில் என்ன தோணுதோ அதை நான் சொல்லிட்டேன். அதை அவங்களுக்கு ஏற்றுக்கிறதுக்கு சங்கடமாக இருந்தாலும் இருக்கிறது என்னவோ அதை நான் சொல்லிட்டேன்னு எங்கும் எப்போதும் யதார்த்தவாதிகளாக, உண்மைவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தவிர்க்க முடியாத செலவுகள் குடும்பத்துக்குள்ளார மாறி மாறி இருந்துகிட்டே தாங்க இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு. பிள்ளைங்க ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லிட்டு இருந்த இடங்களுக்கும் இன்றைய தினம் நீங்கள் அழைச்சிக்கிட்டு போய் வருவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்து உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்க்குறாரு. உங்கள் ராசிநாதன் ஆகிய சூரியனும் குரு பகவானுடன் இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக முடியாத சில காரியங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும். கல்யாணம் தள்ளி போனவங்களுக்கு கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வீடு மனை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, அந்த ஆசைகள் நிறைவேறும். உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் கூட்டு தொழிலில் கவனமாக இருங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால பங்குதாரர்களை பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, காட்டு சிங்கமாக இருந்தாலும் படுத்து கிடக்காமல் ஓடினால்தான் பசிக்கு இறை கிடைக்கும். அதே போல் கட்டித்தங்கமாக இருந்தாலும் நெருப்பை எதிர்கொண்டால்தான் அது நகையாக மாறி வரும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. எதிரிகளை கண்டு நீங்கள் பயப்பட மாட்டீங்க. தன்னுடைய லட்சியங்களையும் தன்னுடைய குறிக்கோள்களையும் அடைவதற்காக ராப்பகலாக உழைக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறுங்க. ரொம்ப நாளாக பேசாமல் இருந்தவங்கள்லாம் இன்றைக்கி வழியே வந்து பேசுவாங்க. நம்மக்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, நமக்கும் நல்ல காலம் வந்தாச்சு, நம்மளையும் மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு இன்றைய தினம் நீங்கள் மனசுக்குள்ளார தெம்பாக இருப்பீங்க. அதே மாதிரி ஊர் பொது காரியங்களையும் முன்னால் நின்று இன்னைக்கு நீங்கள் நடத்துவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவானும் செவ்வாயும் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் சவால்களில் காட்டுவீங்க. எவ்வளோ பெரிய லோன் நீங்கள் இப்போ கேட்டாலும் உங்களுக்கு கடன் வசதி எல்லாமே கிடைக்குங்க. பழைய இடத்த கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குதுங்க. கையில் இருக்கிறது போக மீதிக்கு லோன் கிடைக்குங்க. அதே மாதிரி விஐபிகளும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். கூடுதல் லாபம் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் லாபாதிபதி சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சிலர் புது தொழில் தொடங்கிறது அதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது பங்குதாரர்களையும் நீங்கள் சேர்த்துப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. இத்தனை வருஷம் இதில் இருந்துட்டோம், ஆனால் இப்போ ஒரு பெரிய வாய்ப்பு வருது, வேறு இடத்துக்கு மாறலான்னு இருக்கேன் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்து புது வேலைகளை போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, திருந்துவதற்கு இடமும் நேரமும் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் வருந்துவதற்கு கடவுள் நேரத்தை வகுத்து தந்து விடுவார். ஆமாங்க, தப்பு பண்ணிட்டோம், தவறு செய்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டா உடனே உங்களை நீங்கள் எப்பயுமே திருத்திப்பீங்க. தொடர்ந்து அந்த மாதிரி தப்பை நீங்கள் ஒருபோதும் செய்ய மாட்டீங்க. சிலர்லாம் அப்படி இல்லைங்க, தப்புன்னு தெரிஞ்சு கூட அந்த தவறை வந்து திரும்ப திரும்ப செய்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால தாங்க அவங்க வருந்தி வருந்தி வாடி போக வேண்டியதாக இருக்குதுங்க. எங்கும் எப்பொழுதும் தன் தவறை தானே திருத்தி கொள்ளக்கூடிய சீர்திருத்தவாதிகளெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ஜீவனாதிபதி சந்திரன் ஜீவனஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, ரசனைக்கு தகுந்த மாதிரி புது இடமும் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக பேசுகிறோம், எல்லாம் வருது, ஆனால் சீக்கிரம் எதுவும் முடிய மாட்டேங்குதுங்கிற கவலை தீர்ந்து நல்ல இடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் கல்யாணமெல்லாம் கூடி வந்துருச்சு, ஆனால் கையில் காசு பணம் எதுவுமே கிடையாது. கொடுத்த இடத்துல கேட்டு பார்த்தா கூட இதோ அதோன்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ஒருத்தவங்களும் கொடுக்கறதுக்கு முன்வர மாட்டேங்கிறாங்களே, தேதியும் நெருங்கிக்கிட்டே இருக்குதேன்னு சில நேரங்களில் நீங்கள் தேங்கி போவதெல்லாம் உண்டுங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக குரு பகவான் உட்கார்ந்து உங்களை பார்த்துட்டு இருக்கார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவும் உங்களுக்கு உண்டுங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மறைந்து கிடக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்களுடன் சின்ன சின்ன விவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. ராசிநாதன் சுக்கிரனும் மறைஞ்சு இருக்கிறதுனால ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரேடியாக ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, கோபமும் ஒருவித அக்கறைதான். அதை எல்லோரிடமும் காட்டிவிட முடியாது. மனதுக்கு நெருக்கமானவர்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறையால் வருவது தான் கோபமாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் அடிக்கடி கோபப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு காரணம் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சீக்கிரமாக முன்னேறணும், எல்லாரும் சரியான வழியில் போய் நல்ல விதத்தில் வளர்ச்சி அடையணுங்கிற
அக்கறையில் ஆர்வத்தில் அப்பப்போ கோவப்பட்டு அறிவுரை சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. நமக்கும் நல்ல காலம் இருக்குதுங்கிற நம்பிக்கையும் வர ஆரம்பிக்குங்க. உறவுக்காரங்க, சொந்தக்காரங்க, நட்பு வட்டத்தில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் உங்களை தேடி நாடி வருவாங்க, வலிய வந்து பேசுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. 4ஆம் இடத்துல சனி பகவானுடன் செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் தான் நீங்கள் அக்கறை காட்டணும். அதிகமாக நீங்கள் உழைக்கிறீங்க, கடினமாக உழைக்கிறீங்க, எல்லாம் சரிதாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்ணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஓய்வெடுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பை கொஞ்சம் கவனிச்சுக்கணும்ல. அதில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். 9ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் நிம்மதி எல்லாமே உண்டுங்க. அதே போல் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு, களைப்பு, செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, இறைவனின் திட்டம் எப்போதும் சிறந்ததாகவே இருக்கும். சில நேரங்களில் செயல்முறை கொஞ்சம் வலி அதிகம் உடையதாக இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க எது நடந்தாலும் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் இறைவன் பார்த்துப்பார் அப்படின்னு எல்லாம் அல்ல பரம்பொருளின் பாத கமலங்களை சிக்கன பிடித்து கொண்டு சிங்கார நடை போடக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் கடந்த 2 நாட்களாகவே இருந்துருக்குங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகளெல்லாம் இன்றைக்கி இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. இன்றைய தினம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நட்பு வட்டத்திலையும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். உறவினர்களால் சின்னதாக மனக்கசப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராசிநாதன் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அவரோட பாக்யாதிபதி சூரியனும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால முடிக்க முடியாத சவாலான காரியங்களை கூட இன்றைய தினத்திலே நீங்கள் முடித்து காட்டுவீங்க. இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பரவாயில்ல. கூடுதலாக உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்கும். புது முயற்சியில் எதுவாக இருந்தாலும் யோசித்து செய்ய பாருங்கள். அதே போல் உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. சின்னதாக வேலை சுமைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினத்தில் தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நம்மை பற்றி யார் என்ன கணக்கு போட்டால் என்ன, நம்முடைய கணக்கோ இறைவன் கையில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் யார் எந்த கணக்கு போட்டாலும் இறைவன் கணக்கு தப்பாது. நம்ம கணக்கு இறைவன் கணக்கோட ஒத்து போகிறதுனால நாம் நிச்சயமாக ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசியை சந்திரன் நேருக்கு நேராக பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலை
கவலைகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி கண்ணுக்கு முன்னால் தெரியக்கூடிய சில பிரச்சனைகளுக்கெல்லாமே சின்ன சின்னதாக தீர்வு கிடைக்க ஆரம்பிக்குங்க. 3ஆம் இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். சுக்கிரனும் புதனும் 3ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால சீக்கிரமாக முடிய வேண்டியது கூட கொஞ்சம் தாமதமாக முடியுதேங்கிற மாதிரி சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் இருக்கிறதுனால ஆவேசமாக ஆக்ரோஷமாக ஆத்திரத்தில் எதையும் பேசி வைக்க வேண்டாங்க. அதனால் எந்த பலனும் கிடையாது. அடுத்தவங்க மனசை புண்படுத்துறதுனால நாம் பெருசாக வளர்ந்துட முடியாது. அப்படி இருக்கிறதுனால கோபம் வரும்போது அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வீடு மாற வேண்டியிருக்கும். ஒரு சிலர் ஊரு கூட மாறுவாங்க. இந்த ஊரே வேண்டாம், நாம் மாறி போயிடலாம் அப்படின்னு ஊர் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு உத்தியோகத்தில் இடமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் தாங்க. அதே மாதிரி வியாபார வகையில் சின்ன சின்ன எதிர்ப்புகள் போட்டிகள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் முக்கிய கிரகங்கள் இருக்கிறதுனால நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நாம் எவ்வளவு சொத்து சம்பாதித்து வைத்திருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. நம்முடைய இன்பத்திலும் துன்பத்திலும் கலந்து கொள்வதற்காக எத்தனை பேரை நாம் சம்பாதித்து வைத்திருக்கிறோம் என்பது தான் மிக முக்கியமாகும். ஆமாங்க, அதனால தாங்க வர்றதெல்லாம் வாரி சுருட்டிக்கிட்டு நீங்களே வாழ்ந்து கொண்டு இருக்க மாட்டீங்க. மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பீங்க. நம்மளை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும், நம்மால் 4 பேர் நல்லா இருந்து வாயார நம்மளை புகழ்ந்து பாராட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வருபவர் போகுபவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களாக வாழ்ந்து காட்டி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகளெல்லாம் நல்ல விதத்தில் முடியும். பரவாயில்ல, நமக்கும் நல்ல காலம் வந்தாச்சுங்கிற நம்பிக்கை வர ஆரம்பிக்குங்க. உங்களை சுற்றி பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் இன்றைய தினத்தில் திருப்திகரமாக இருக்கும். முக்கிய பொறுப்புகள் பதவிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் வருங்க. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த அந்த ஈகோ சண்டை சச்சரவெல்லாம் சரியாகி ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வீங்க. பிள்ளைங்க அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் போகிறதுக்கு தயாராக தான் இருக்கிறீங்க. சீக்கிரமாகவே திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் அதிகமாகுங்க. உத்தியோகத்திலிருந்து வந்த தொந்தரவுகள்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாகும். பூரட்டா நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உருவத்தை பிரதிபலிப்பது கண்ணாடியாக இருந்தாலும் ஒருவருடைய உள்ளத்தை பிரதிபலிப்பது அன்பு மட்டும்தான். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் அன்பு காட்டிக்கொண்டே இருப்பீங்க. எல்லார்கிட்டையும் அன்பை காட்டி காட்டி ஆனால் எனக்கு ஒன்றும் அன்பு கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. யாருமே என் மேலே அன்பு காட்டுறவங்களா இருக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் வராங்க, பயன்படுத்திக்கிறாங்க. வேலை முடிஞ்ச உடனே அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க.
அப்புறம் தனிமையில் தான் உட்கார்ந்துருக்க வேண்டியதாக இருக்குன்னு சில நேரங்களில் நீங்கள் என்ன செய்யலான்னு யோசித்து கொண்டே இருப்பீங்க. அதையும் தாண்டி இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் இன்றைக்கி கையில் எடுத்து பேசலாம், சாதகமாக முடியும். அது சம்பந்தப்பட்ட வழக்குகளை ராசியாக பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க. ராசிக்குள்ளார சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால முகத்திலிருந்து வந்த வருத்தங்கள், வாட்டங்கள், சுருக்கங்கள் அதெல்லாம் சரியாகி இளமையாகவும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருப்பீங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் காரசாரமாகவும் பேசுவீங்க. 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால யாராக இருந்தால் எனக்கு என்ன இருக்கிறதான்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லோருக்கும் நீங்கள் நல்லதையும் இன்னைக்கு சொல்லின்னு இருப்பீங்க, நல்லதையும் செய்து கொண்டிருப்பீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. பழைய சொந்த பந்தங்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் செலவு கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஒருத்தவங்க ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சமானால் ஊருக்கு அதிபதி, 2 கிரகங்கள் உச்சமானால் மண்டலாதிபதி, 3 கிரகங்கள் உச்சமானால் ஒரு மாநிலத்துக்கு அதிபதி, 4 கிரகங்கள் உச்சமானால் நானிலத்திற்கும் அதிபதி, ஆனால் 5 கிரகங்கள் உச்சமானால் அகில உலகத்திற்கெல்லாம் அதிபதின்னு ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. அப்படி 5 கிரகங்கள் உச்சமாக இருக்கிறது யாருக்குங்க? ஸ்ரீ ராமபிரானுக்கு தாங்க. இன்றைய தினத்தில் ராமநவமி உலகெங்கும் சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. அதற்கு காரணம் என்ன? அவருடைய ஜாதக அமைப்பு தாங்க. கடக லக்னத்தில் அவர் பிறந்திருக்கிறாரு. லக்னாதிபதி சந்திரன் குரு பகவானுடன் சேர்ந்திருக்கிறார். ஒருத்தவங்க ஒழுக்கமாக இருக்கணும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து நல்ல ஒரு பண்பாட்டோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு லக்னாதிபதி சுபத்தன்மை அடைஞ்சிருக்கணுங்க. அப்போது கடக லக்னத்தில் பிறந்து லக்னாதிபதி சந்திரன் சுபராகிய முழு சுபராகிய குரு பகவானுடன் சேர்ந்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் சந்திரனும் ஆட்சியாக உட்கார்ந்துருக்கிறதுனால தான் அந்த ஸ்ரீ ராமபிரான் வந்து உலகமே வியக்கும் அளவிற்கு உண்மையாளராக இருந்தார், ஒழுக்கமானவராக இருந்தாருங்க. அதனால தாங்க ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீ ராமபிரானை எல்லோரும் பாராட்டி புகழ்வாங்க. அவருடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை கிடையாது. வாக்கு கொடுத்துட்டா அடுத்தது வாக்கு மீறாத ஒரு ஜாதகம் ஸ்ரீ ராமபிரானுடைய ஜாதகம். அப்போது ராமபிரானுக்கு கிரகங்கள் எல்லாமே வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால தான் ராமபிரானுடைய ஜாதகத்தை நாம் வைத்து வணங்கினோம்னா நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரு பகவான் அவருக்கு லக்னத்தில் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால தான் ஸ்ரீ விஸ்வாமித்திரர், ஸ்ரீ வசிஷ்டர் இப்படி மிகப்பெரிய மகரிஷிகளுடைய அருளாசி, மிகப்பெரிய மகரிஷிகளுடைய வழிகாட்டுதல் எல்லாமே ஸ்ரீ ராமபிரானுக்கு வந்து சிறப்பாக அமைஞ்சதுங்க. அது மட்டும் இல்லைங்க, தசாவதாரத்தில் 7வது அவதாரமாக ஸ்ரீ ராமபிரானுடைய அவதாரம் இருக்குதுங்க. அதே மாதிரி ஸ்ரீ ராமச்சந்திரா அப்படிங்கிற பெயர் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பெயர். அப்படின்னா அழகான சந்திரன், சந்திரனை போல ஈர்ப்பு சக்தி உடையவர் அப்படிங்கிறது ஸ்ரீ ராமச்சந்திரன். அதே மாதிரி தசரதி அப்படின்னா அவருக்கு பேர் உண்டு. தசரதனுடைய மைந்தனாக பிறந்ததனால் தசரதி அப்படிங்கிற பெயர் உண்டு. ரகுவம்சத்தில் அவதரித்ததுனால ஸ்ரீ ராகவா அப்படிங்கிற பெயரும் ஸ்ரீ ராமபிரானுக்கு உண்டுங்க. சூரிய வம்சத்திலே இவர் வந்து பிறந்து எல்லா வகையிலுமே மானுடர்களுக்கு எப்படி நாம் வாழ வேண்டும் என்று ஒரு வழிகாட்டியாக இவர் இருக்கிறதுக்கு காரணமே அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அனுகிரகம் தாங்க.
அது மட்டும் இல்லைங்க, ஆத்மகாரகனாக இருக்கக்கூடிய சூரியனும் உச்சம் பெற்று உட்கார்ந்தார். அப்படி இருக்கிறதுனால தான் காட்டில் தனிமையில் எல்லாரையும் பிரிஞ்சு உட்கார்ந்துருக்கும் போது கூட குறுக்கு வழியில் போய் எதையும் சாதிக்காமல் நேர் வழியில் சென்று எல்லாவற்றையும் சாதித்தார். அதே போல் குகனாக இருந்தாலும் நீயும் என்னுடைய தம்பி அப்படின்னு இவர் சொல்கிறதுக்கு காரணம் என்ன? அது காரணம் இவர் ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சங்க. சுக்கிரன் உச்சமாக இருந்தால் எல்லாரையும் சமமாக நேசிப்பாங்க. அதாவது எந்த பாகுபாடும் பார்க்காம எல்லாரையும் சமமாக நேசிக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் சிறப்பாக இருக்குங்க. இன்றைய தினத்தில் நாம் ராமநாமம் ராம பஜனை இன்னைக்கு செய்கிறது நல்லது. ஸ்ரீராம ஜெயம் எழுதணும்னா நமக்கு நிச்சயமாக எல்லாவற்றிலுமே நன்மை கிடைக்குங்க. இரான்னா இல்லைன்னு அர்த்தம். மண் அதான் ராமன், மன்னா தலைவன், அதாவது ஈடு இணை இல்லாத ஒரு தலைவன் அப்படிங்கிறது தான் ராமன் அப்படிங்கிற அமைப்புகள் சொல்லப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி இவருடைய ஜாதகத்தில் ஏகப்பட்ட விசேஷங்கள், கேந்திரங்கள்லாம் உச்சம் பெற்ற கிரகங்கள் எல்லாமே உட்கார்ந்துருக்குதுங்க. இன்றைய தினத்தில் நாம் ராமகீதை, ராமாயணம் இதெல்லாம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் நீர்மோர் பானகம் இதெல்லாம் எல்லாருக்குமே நம்ம தானமாக கொடுத்தோம்னாலும் நமக்கு நல்லது நடக்கும். குரு தசை, அதுக்கு அடுத்தது சந்திர தசை, இந்த மாதிரி கிரகங்களுடைய தசை நடக்கிறவங்கெல்லாம் ஸ்ரீ ராமபிரானுடைய ஜாதகத்தை வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அதனால் அவதார புருஷனாகிய ஸ்ரீ ராமபிரானுடைய ராம நவமி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இன்றைய தினத்திலே எல்லாம் வல்ல ஸ்ரீ ராமபிரானையும் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளையும் வணங்குவோம். அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, ஸ்ரீ ராம நவமி திருநாளாகிய இன்றைய தினத்தில் ஸ்ரீ ராமபிரானின் திருவருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.